அநேகமா நிறைய பேர் வீட்டு கொல்லவாசல்ல முருங்கை மரம் இருக்கும். நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ இருக்கு, முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய்னு எல்லாமே உடலுக்கு நல்லது. ஆனா ஒரு வினோதம் பாருங்க, நமக்கு வலு சேர்க்கக்கூடிய முருங்கை மரம் அது ரொம்ப வீக்கானது. ஒரு பலத்த காத்தடிச்சாலே மரம் சாஞ்சிடும், கிளைய ஈஸியா உடைச்சிடலாம். இந்த முருங்கை மரத்துல செருப்பு, விளக்குமாறு, பழைய மரம் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பொதுவாவே முருங்கை மரத்தையும் பேய் பிசாசையும் சம்பந்தப்படுத்தி சொல்றதுனால அதனால அப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதோட கொப்பு மரம் வளர்க்குறவங்களோட வீட்டு காம்பவுண்ட தாண்டியும் வெளிப்பக்கமா இருக்கும். அப்ப போற வர்றவங்க அதுல இருந்து காயவோ கீரையவோ பறிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக செருப்பு விளக்குமாறு கட்டுவாங்களாம். மான அவமானத்துக்கு பயந்து அத யாரும் பறிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே கிடையாது. முருங்கை மரம் நல்ல காய் காய்ச்சா எல்லாருமே கண்ணு வைப்பாங்களாம். அப்படி கண்ணேறு படக்கூடாதுன்னு செருப்பு விளக்குமாறு கட்டி வச்சிருக்கிறதா சிலர் சொல்றாங்க. அது சரி, இதெல்லாம் இல்லாம வேற எதுவும் காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குதா? அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.